ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குட்டை வடிக்க போகிறோம். நம்ம கரை கட்டி குட்டை வடிக்க போகிறோம். இப்போ இந்த ஓடையில் அங்கே தான் கரை கட்ட போகிறோம். முதல்ல நம்ம வலை போட்டுட்டு அப்புறமா குட்டை வடிக்க கரை கட்டிட்டு அப்புறம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் எம்மா மீன் பிடிக்கிறோம் உங்களுக்கு நான் காட்ட முடியும். இப்போ இந்த நீட்டும் நம்ம குட்டை கட்டி வடிக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கட் பண்ணுறாங்க. கட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி வலை போட்டாச்சு. இந்த தண்ணிக்கு நம்ம போய் இப்போ கரை கட்டலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போகிறோம். நம்ம ஃப்ரெண்டு அங்கே ஒருத்தன் கரை கட்டின்னு இருக்கான். இதில் இருக்கிற மீன் இதில் எந்த மீன் இதில் மாட்டிக்கும். இதில் இருந்துச்சுன்னா
நம்ம இப்போ இங்கே இந்த குட்டை தான் வடிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா கரை கட்டினே இருக்கும். பார்த்திங்கன்னா கரை கட்டிகிட்டே இருக்கும். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கரை கட்டியாச்சு நீட்டுக்கும். இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வடிச்சிட்டு இருக்காரு பாருங்கள். இந்த கரை தான் இப்போ நம்ம வடிக்கிறோம். நைட்டு இப்போ வடித்து கட்டிகிட்டு இருக்கிறோம். இப்போ வடிச்சுட்டு இந்த ஆன் பண்ணி காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த குட்டையில் மீன் இருக்குமா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீன் இருக்குன்னா பிளாக் கலர் கமெண்ட் பண்ணுங்கள். மீன் இல்லைன்னா ப்ளூ கலர் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாதி கிட்ட இப்போ வடிச்சிட்டோம். இன்னும் இருக்குது, முக்கால்வாசி இருக்கும் உள்ளே. இதுதான் வடிக்க போகிறோம். இப்போ இதே அள்ளு கண்டிச்சு தண்ணி பாருங்க எம்மாத்திரம் நம்ம இந்த இடத்துல ஏறிச்சு. பார்த்தீங்கன்னா குருவி குண்டெல்லாம் இருக்குது. பார்த்துக்க வந்தோம், மீன் பிடிக்க வந்தோம். இதை பார்த்தா மீன் இருக்குமா இல்லைன்னே தெரில, கஷ்டப்பட்டு வடிச்சிட்டு இருக்கிறோம். பார்த்திங்கன்னா அசரெல்லாம் துள்ளுது. இப்போ தான் ஏதோ 1-2 துள்ளுது அசரை. 2 தான் நிற்காமல் ஊற்றிட்டே இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் வடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நானே கட் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம். அவனால் முடியல, நான் தான் பாதி ஊற்றி ஆனோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ பாதி குட்டை நம்ம வடித்தாச்சு. இன்னும் பாதி இருக்குது. இப்போ தான் பாதியே வடிச்சிருக்கோம். மீன் பார்த்தீங்கன்னா அசரை மேய்த்து தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், அசரை குட்டி குட்டியாக மேய்ஞ்சி நிற்குது. மீனுக்கிட்டா இல்லைன்னு தெரில, அசரை தான் இருக்குது. நல்லா ஊற்றி டயர்டாகிட்டோம். ஊற்றிட்டே இருக்கோம். நம்ம நண்பர் உட்காந்துட்டாரு, முடியலன்னு உட்காந்து ஊற்றி நிற்கிறாரு. கெண்டை சரியாக இருக்குது, நிறைய கெண்டையும் சேர்த்து ஊற்றுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி பாருங்கள் எம்மாத்திரம் ஆயிடுச்சு மின்னியோட. இப்போ இந்த சைடு அம்மா தண்ணி நாங்கள் மொண்டு ஊற்றினோம். இந்த இடம் பாருங்கள் அம்மா பள்ளமாகுது. பார்த்தீங்கன்னா மீன் ஏதோ ஒரு விரால் அந்த மூலையில் அடிச்சிச்சு. அப்புறம் ஒன்றும் தெரியல. இப்போ வடித்து பார்த்தா தான் தெரியும் மீன் இருக்கா இல்லைன்னு. நாங்களும் காவை வெட்டி முண்டு ஊற்றுறோம் முடியாமல். நம்ம கட்டின கரையே கொஞ்சம் ஃபால்ட் ஆகிடுச்சு. எல்லாம் தண்ணி ஊற்றி கரைஞ்சிருச்சு வேறு. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் மீன் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா குட்டை பாதி வடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது தண்ணி. இதோட பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்தது மாத்திரம் வச்சிட்டோம். ஏதோ கொஞ்சம் தான் இருக்குது, வடிக்க முடியல. மீன் இருக்கா இல்லைன்னே தெரியல. இதில் மீன் இருக்குமா இல்லைன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வெறும் மேலெல்லாம் அசரையாக தான் இருக்குது. நாங்களே கை வலிக்க மொண்டு ஊற்றி கையெல்லாம் வலிக்குது வேறு. தண்ணி பாருங்கள் இந்த சைடு அம்மாத்திரம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த சைடு அம்மா தண்ணி மொண்டு ஊற்றிருக்கு பாருங்கள். அம்மா கம்மியாக அந்த தண்ணி மாத்திரம் ஆயிடுச்சு. ஊற்றவே முடியல, தண்ணி வடிஞ்சுனே இது வேறு. ஊற்று வேறு வந்தாட்டிக்குது. இதில் ஊற்று வரதுனால நான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண
பார்த்திங்கன்னா குட்டை பாதி வந்துச்சு. பார்த்துனே இருங்க. நாங்களும் வடிக்கிறோம், வடிக்க முடியல. மீன் அடிக்குது. 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 3 35 39 40. பார்த்தீங்கன்னா மீன் இதை பிடிச்சிட்டு இருக்கிறோம். அங்கே வேறு ஒரு ஊற்று வேறு வந்துட்டு இருக்குது. அந்த ஊற்றுனால எங்களால் சரியாக பிடிக்க முடியல. மீன் அலசத்து தெரியுதா உங்களுக்கு? தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ ஒரு ஊற்று வந்துன்னே இருக்குது. அந்த ஊற்றுனால நாங்கள் வடிச்சிக்கிட்டே இருக்கோம். அந்த ஊற்று உள்ள பாம்பு இருக்குது. சரி வா, நான் எத்தனை இந்த கவுண்ட் பண்ணு. 16 போய் ஆஃப் பண்ணிட்டா? ஆஃப் பண்ணிடுறேன்.